இந்தாங்க, இந்த பிரெட் வேணுமா? ஓ இல்ல வேண்டாம், தேங்க்யூ. எனக்கு பிரெட் எல்லாம் பிடிக்காது. ஓகே, வச்சுக்கங்க. உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா எலியாரே? என்ன, உங்க கூட நகரத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? நீங்க இளவரசிய கல்யாணம் பண்றத நேர்ல பார்க்க ஆசையா இருக்கு. உங்களால இது முடியுமா? நீங்க எல்லாரும் என் வெற்றியை முடிவே பண்ணிட்டீங்களா? சரி, என் தொப்பி மேல ஏறி உட்காந்துக்கங்க, நாம போகலாம். ஓ யா. என்ன இது, எழுந்துறீங்க சோம்பேறிங்களா? அரண்மனைக்கு போக வேண்டாமா? பயப்படாதீங்க, நான் அரண்மனையில இருக்க பூச்சிங்களோட அம்மா. என்னையும் இளவரசியோட கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? என்னால நான் உதவியை செய்யறேன். சரி, நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன். அரண்மனையில இருக்கிற உன்னோட குழந்தைகளும் உன்னை பார்க்க விரும்புவாங்கல்ல, அதனால நிச்சயமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அரண்மனை மலை உச்சில தான் இருக்கு. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அரசர் அறிவிச்ச 2 போட்டிலையும் கலந்துக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அவங்க இங்க வருவாங்களா? கவலைப்படாதீங்க, அரசரும் இளவரசியும் வந்துகிட்டே இருக்காங்க. வணக்கம் மரியாதைக்குரிய அரசரே, நான் தான் பிளாக் ஸ்மித். உங்க மொரட்டு குதிரைய அடக்கி லாடம் கட்டுறதுக்காக இங்க வந்திருக்கேன். அதோட உங்க சிரிக்காத இளவரசிய சிரிக்க வைக்க போறேன். நான் இந்த 2 விஷயத்தையும் செஞ்சு காட்டிட்டா உங்க இளவரசிய எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்கல்ல? அவரை பார்க்க வேடிக்கையா இருக்குப்பா. இந்த வேலை நான் நினைச்சதை விட ரொம்ப சுலபமா முடிஞ்சிருச்சே. என்னால நம்பவே முடியல. இப்படி ஒரு வேடிக்கையான ஆளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. நீங்க நினைச்ச மாதிரி இளவரசி சிரிச்சிட்டாங்க அரசே. வாழ்நாள்ல முதல் முறையா அவங்க என்னால சிரிச்சிருக்காங்க. அது சரி, ஆனா நான் இன்னும் முழுசா எதிர்பார்த்தது எதுவும் நடக்கல. ஆனா உங்களால என் குதிரை ஸ்டாலினுக்கு லாடம் கட்டுறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட 4 வெள்ளி குதிரை லாடமும் 28 தங்க ஆணிகளும் இருக்கு. ஆனா சொல்லரே, இது வரைக்கும் யாரும் விலை உயர்ந்த பொருளை வச்சு லாடம் அடிச்சது இல்ல. நீங்க தான் இப்படி செய்றீங்க. இப்படி செய்யறதுக்கு காரணம் மத்த கொள்ளர்களை விட நான் வித்தியாசமானவன்னு உங்க 2 பேருக்கும் புரிய வைக்கதான். தங்கத்தையும் வெள்ளியும் செலவழிக்கிறத பத்தி நான் கவலைப்படல. என் வேலை முடியணுங்கிறது தான் என் ஒரே குறிக்கோள். இங்க வா ஸ்டாலியன். சரி சரி, போது நிறுத்து. என் நண்பன் ஏதோ உன்கிட்ட பேசணுமா, அவன்கிட்ட பேசு. ToonWorldTamil.blogspot.com. அற்புதம், நீ அவனை என்ன பண்ண? குதிரைங்களால நம்மள மாதிரி சின்ன பூச்சிங்களோட சத்தத்தை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, அதான் செஞ்சேன். ஆ? சரி ஸ்டாலியன், இதுதான் பாக்கி. இதையும் பொருத்தியாச்சு. ரொம்ப அருமையான வேலை. நன்றி அரசே. குதிரைக்கும் லாடம் கட்டியாச்சு பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன உங்க மருமகனாவும் வாரிசாவும் அறிவிக்கணும், அப்படிதானே சொல்லி இருந்தீங்க? அறிவிக்கிறது என்ன கொள்ளரே, எத்தனையோ பேர் தோத்து போன விஷயத்த நீங்க வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க நான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன். அதையும் இங்கே நடத்த நான் பிரியப்படுறேன். இந்த உலகத்திலே நான் தான் மகிழ்ச்சியான அரசர்னு நினைக்கிறேன். மந்திரியாரே, இந்த செய்தியை உடனே எல்லாருக்கும் அறிவிச்சிடுங்க. இந்த கல்யாணம் அரச முறையில பிரம்மாண்டமா நடக்க போகுது. நான் கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய விருந்து வைக்க போறேன்.
என்ன 7 நாளும் சாப்பாடா? அதுவும் விருந்து மாதிரியா? ஆமா, எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. உங்க சாவியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல, என்னோட அப்பாயின்மெண்ட் நாளைக்கு தான். அதனால பூட்டை உடைக்கிறவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். பூட்டை உடைச்சு திறக்க போறேன். வாங்க. பாத்துப்பா, எது செஞ்சாலும் ஜாக்கிரதையா பண்ணுங்க. அப்புறம் தொப்பி மேல எலி இருக்கு பாருங்க. மூக்கு மேல பூச்சியே இருக்கும். ஆமா, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. திரும்ப சொல்லுங்க ப்ளீஸ்.